நம்முடைய வழிபாடுகள் 100% பூர்த்தி பெற்றதாக அமைகிறது. ஆனால் தான் பௌர்ணமி அன்னைக்கு நாம் செய்யக்கூடிய இறை வழிபாட்டுக்கு அவ்வளவு வலிமையும் அவ்வளவு சக்தியும் உண்டு அப்படின்னு பெரியவங்க இந்த நாளை ஒரு நல்ல வழிபாட்டுக்குரிய நாளாக நமக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்குறாங்க. இப்ப நீங்க பௌர்ணமி அன்னைக்கு ஏன் கடவுளை கும்பிடணும், எப்படி கும்பிடணும் அப்படின்னு பெரியவங்க சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எந்த கடவுளை வழிபட்டாலும் பௌர்ணமி அன்று எல்லா கடவுளின் வழிபாட்டுக்கும் சிறந்த நாள். அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமி அன்று அனைத்து விதமான தெய்வங்களுக்கும் ஒரு சிறப்பான வழிபாடு நடைபெறக்கூடிய நாள். அப்போ நம்முடைய மனது ஒரு தெம்பையும் ஒரு தைரியத்தையும் ஒரு முழுமையும் ஒரு நிறைவையும் அது கண்டிப்பாக பெறும். இந்த அழகான சித்ரா பௌர்ணமி என்னைக்கு வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோமா? 12/5/2025 திங்கட்கிழமை நமக்கு இந்த சித்ரா பௌர்ணமி அமைஞ்சிருக்குது. 11/5 இரவு 8:48 பௌர்ணமி ஆரம்பிச்சிருது. 12/5